நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் காய்ச்ச மாதிரி நிறைய தமிழாக்கள்கிட்ட பிஸ்னஸ் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியாமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை மாதிரி ஒரு கவலையான விஷயம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படித்தான் நீங்கள் க்ளோசிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஏன் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது இன்னொரு ஆள்கிட்ட பேருக்கு? அதுவும் உங்களுக்கான நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு ரெவென்யூ எடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டை வாங்கி கொண்டு அந்த பிஸ்னஸை ஏன் விற்கக்கூடாது? ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸ் செய்கிறீங்களா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பொருட்களை வாங்கினீங்க, எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பிஸ்னஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் அந்த பிஸ்னஸில் கேஷ் வாங்கியிருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, பர்சனலாக எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதுக்காக நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்னென்னு சொன்னால் உங்களுடைய கஸ்டமர் டேட்டா. அந்த கஸ்டமர் டேட்டா பேஸை எப்போவுமே கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவும் கை கொடுக்கும். ஆக்டிவ் கஸ்டமர்ஸ், இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸாக இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்தவை போனவை இருக்கணும்ன்றது தான் உங்களுடைய பிஸ்னஸினுடைய வேல்யூவை தீர்மானிக்கிறது.